Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நியூஸு நமக்கு எல்லாம் நேற்று நைட் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெட் யூஜிசியிலேருந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கேன்சல் ஆன எக்ஸாம் 18th அன்னைக்கு வச்சுருந்த யூஜிசி நெட் எக்ஸாம் கேன்சல் ஆச்சு இல்லைங்களா? அந்த எக்ஸாமோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே யோசிச்சது என்னென்னா, ஜூலையில் வச்சுருவாங்க இல்லையா, ஜூலை எண்டுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சது. ஸோ அந்த சீக்கிரமாக இருக்க டைமில் நம்ம படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஆகஸ்ட் எண்டு கிட்ட தான் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 50 days இருக்குது. ஸோ இதை வந்து நான் 3-in-1 ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம இங்கேருந்து படிக்கிறவங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் யூஜிசி நெட் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களே வந்து டிஎன் செட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சம் மெம்பர்ஸ் வந்து டிஎன் செட் அப்ளை பண்ணவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டிஎன் செட்டுமே வந்து கேன்சல் ஆகி அந்த டேட்டுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஜிபி ஷா சொல்லியிருப்பாரு, டோன்ட் வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட் இட் அப்படின்னே சொல்லியிருப்பாரு. பட் இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணாமல் தானாகவே அதுவாகவே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் இல்லை டைமண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னே சொல்லலாம். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா மினிமம் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமோ இல்லை டிஎன் செட் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறது 6 years கழிச்சு தான் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் வந்து எப்போ வரும், மினிமம் ஒரு 2 years கழிச்சது தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, 1 or 2 years கழிச்சு. ஸோ இந்த இயர்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த 3 எக்ஸாமுமே கண்டிப்பாக எழுதி முடிச்சிடலாம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட்டு. அதை இன்னும் டிஎன் செட் எக்ஸாம் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னும் போது அந்த எக்ஸாமுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் வரத்துக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ தான் வந்து டிஎன் செட்டுக்கு வந்து டெண்டர்லாம் கொடுத்துருக்காங்க, புதுசாக அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ரெடி ஆகி அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுக்கு மினிமம் 1 month அது டைம் வேணும். ஸோ ஆகஸ்ட் மந்தில் தான் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், டிஎன் செட் எக்ஸாமும். ஸோ காலேஜ் டிஆர்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செப்டம்பர் இல்லை அக்டோபரில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருந்தது வந்து ஆகஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக 1 or 2 months வந்து தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு யூடியூபோ அந்த அளவுக்கு இன்டர்நெட்டில் நம்மளால் படிக்க முடியறதோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நிறைய சேனல்ஸ் இருக்குது. அண்ட் இன்டர்நெட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பிஜிடிஆர்பியோட ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லிட்சாட் ஆகட்டும், ஸ்பார்க் நோட்ஸ் ஆகட்டும், போயட்ரி அனாலிசிஸ்னு ஒரு சேனல், போயம் அனாலிசிஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அது ஆகட்டும், நோட்ஸு, அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வருது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம பேசிக்காக இருக்க ஒரு சில புக்ஸ் மட்டுமே படித்தா போதும். ஸோ ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருக்கவங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடச்சாச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களோட வீக்கர் பாயிண்ட்ஸ்லாம் எது, நீங்கள் எதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, எந்த யூனிட்டில் வந்து நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிலருக்கு பார்ட் 1 ஈஸியாக இருக்கும், பார்ட் 2 டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பேப்பர் 1 ஈஸியாக இருக்கும், பேப்பர் 2 டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பேப்பர் 2 ஈஸியாக இருக்கும், பேப்பர் 1 டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எந்த இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்றப்ப இன்னுமே போன தடவை நீங்கள் 300க்கு 170க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த தடவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 200 or 220 அபோவே எடுக்க முடியும். அந்தளவுக்கு ஏன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷயமே. ஸோ இது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க யூஜிசி நெட்டோட டேட்டு என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 செப்டம்பர் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆகஸ்ட் 21 எடுத்துக்கலாம், அன்றைக்கி தான் எக்ஸாமுன்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்திங்கனாலுமே ஜூனை கணக்கு விட்டுருங்க, இன்னும் 1 day தான் இருக்குது. ஸோ ஜூலையில் 31 days இருக்குது, ஆகஸ்ட்டில் 20 days இருக்குது. ஸோ டோட்டலி உங்களுக்கு மினிமம் 50 days வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 50 days வந்து நீங்கள்
யூஸ் பண்ணிங்க, ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க கூட இனிமேட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு மார்க் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இனிமேல் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னாலும் படிங்க. இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான காம்படிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்னுமே நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த டாப் ஸ்கோரில் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. டாப் ஸ்கோரில் வரணும், நம்ம செலக்ட் ஆனால் பார்த்தது டாப் ஸ்கோரில் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த யோசித்து நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும் உங்களால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஆல்ரெடி வந்து OMR ஷீட்டில் எழுதியிருப்பீங்க. பட் இந்த தடவையுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர்த்துக்கு OMR ஷீட்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட என்னென்ன யூனிட்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அந்த யூனிட்டுக்கு நிறையா டைம் படிக்கிறதுக்கு கொடுங்க. மற்ற யூனிட்டுக்குமே வந்து நீங்கள் ஓகே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு விடாமல் மற்ற யூனிட்டுக்குமே ஒரு 1 hour அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும். இந்த யூனிட் நமக்கு நல்லா தெரியும், இந்த யூனிட் நமக்கு தெரியாது அப்படின்றது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களோட டைம் டேபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ மற்றவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு, ஸோ உங்களோட டைம் டேபிள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு டேயில் எவ்வளோ ஹார்ஸ் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எத்தனை டேஸ் படிக்க முடியும். ஒரு சிலரால் சாட்டர்டே சண்டே வீட்டில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க முடியும். ஒரு சிலரால் சாட்டர்டே சண்டேஸ் படிக்க முடியாது. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் பசங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு மண்டே டு ஃப்ரைடே நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எந்த மாதிரிலாம் படிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த டைமை போட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாளைக்குள்ளே ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், ஒரு நாளைக்கு இந்தந்த டாபிக்ஸ் படிக்கணுன்றதை உட்பட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 4 யூனிட்டில் வந்து பொயட்ரி, ட்ராமா, நான் இங்கிலீஷ் பற்றி சொல்கிறேன். பொயட்ரி, ட்ராமா இதெல்லாம் இருக்குது அப்படின்றப்ப ட்ராமாவில் யார் ட்ராமாலாம் படிக்கணும், எந்தெந்த ட்ராமாட்டிஸ்ட்லாம் ஃபேமஸான ட்ராமாட்டிஸ்ட், அதில் இருக்க லிட்ரரி மூமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்னென்ன இது படிக்கணும் அது படிக்கணுன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நோட் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு நோட்ஸ் எடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் படித்தது ஒரு நாள் படிச்சிங்கனாலும் அது அடுத்த நாள்லேருந்து டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரிவிஷனுக்குன்னே உங்களுக்கு உங்கள் டைம் டேபிளில் ஒரு 1 to 2 hours டைம் வந்து ரிவிஷனுக்கு மட்டுமே இருக்கணும். அந்த ரிவிஷனில் நீங்கள் எய்தர் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம், இல்லையா நீங்கள் ஏற்கனவே படித்து எழுதி வச்சுருந்ததை வந்து ஒரு ரீட் அவுட் மாதிரி பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரோனாலஜி ஆர்டர். ஸோ வர வந்து பார்த்திங்கன்னா க்ரோனாலஜி ஆர்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே வருது. ஸோ பட் அதை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு இருக்காதீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நான் பார்க்குற ஒரு சிலர் வந்து க்ரோனாலஜியில் தான் நிறைய வருது அப்படின்றதுக்காக இப்போ அது மட்டுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை படிக்கிறது தப்பு கிடையாது, பட் அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காதிங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து க்ரோனாலஜி பேஸ்டு வந்து உங்களுக்கு ஆத்தர் இந்தந்த ஏஜில் இந்தந்த ஆத்தர் அவங்களோட பர்த் இயர், அந்த பர்த் இயர், டெத் இயர், இதை நீங்கள் ஓரளவுக்கு ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு ஒரு பேப்பரை போட்டு ஒரு ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த ஒரு ஏஜுக்கு ஒரு A4 ஷீட் மட்டும் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆத்தர்ஸை பார்க்கும்போதே அந்த ஆத்தரோட க்ரோனாலஜி பேஸ்டு வந்ததுன்னா எது வந்தாலும் உங்களால் அட்லீஸ்ட் ஒரு சிலது ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது ஒர்க் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஆத்தர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் மைனரான ஆத்தர்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல. மேஜர் ரைட்டர்ஸோட க்ரோனாலஜி பேஸ்டு மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கை பற்றியும் தெரியும், அது எந்த இயர் எழுதியிருக்காங்க அப்படின்றதும் தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பயோகிராஃபியே வந்து ஆத்தரோட பயோகிராஃபியே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நிறைய இதில் வந்து சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி அவர் இங்கே போனார், அப்போ வந்து அந்த இது சரியில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பென்சர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அயர்லாண்டுக்கு போனார், அங்கே அயர்லாண்டை பற்றி எழுதினார், அதுக்கப்புறம் இங்கே வந்து வால்டர் ராலிட்ட இது கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரோனாலஜி பேஸ்டுக்கு வந்து ஒரு எந்தெந்த ஒர்க்லாம் எழுதியிருக்காங்களோ ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.